ஒரு நியாயமானதுக்கு தான் பேசினேன். எல்லாரையும் நான் பேச மாட்டேன். அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் ஒரு காலத்தில் நிறைய கெட்ட வார்த்தை பேசியிருக்கிறேன். அதெல்லாம் வந்து ஒரு நியாயமானதுக்கு தான் பேசினேன். எல்லாரையும் நான் பேச மாட்டேன். உஷா உஷா தேங்க்யூ. சித்துமா லைவில் நீங்கள் எல்லோரும் வாய்ஸ் அவுட் கொடுத்தீர்கள். அதனால் உங்களை எனக்கு பிடிக்கும் மிஸ் சரிமா. சித்திரதீபா அப்படியா? எனக்கே பிடிக்கும். எனக்கே நான் பேசுறது பிடிக்கும். அப்போ உங்களை போலீஸ் விசாரணை கூப்பிட்டார்கள். நீங்கள் தானே சித்ரா லைவில் ஆபாசமாக பேசுவீங்க? ஆமாம், நான் மட்டும்தான் ஆபாசமாக பேசுனேன். அதுக்கப்புறம் யாருமே பேசலை தேவிகா. அப்படித்தானே? அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா லைவ் எல்லாம்? எல்லார் லைவையுமே பார்க்கவே இல்லையா? இனி பேசுவாங்க பாருங்க. நிறையா பேசுவாங்க. நான் மட்டும்தான் ஆபாசமாக பேசினேன். நான் என்ன ஆபாசமாக பேசினேன்? என்னை விட பேசுகிறவங்க நிறையா இருக்கிறாங்க. நான்லாம் ஜீரோ. ஜே இது வரைக்கும் யாரால் மறக்க முடியாது. நீங்கள் இருவரும் எங்கள் மனதில் தூய்மை. ஆமாம், யோகேஸ்வரி ஈஸ்வரின்னு அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். அது யாராவது திட்டுறதுனா கூட உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் பேசுனதுக்கு யோகேஸ்வரி திட்டுவாங்க, யோகேஸ்வரி பேசுனதுக்கு என்ன திட்டுவாங்க. எங்களுக்கே சிரிப்பாக இருக்குது. என்னடா இது மாற்றி மாற்றி திட்டுறாங்க அப்படின்னு. 2 பேர்த்து வாய்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். திட்டுறது நான் கூட ஒன்றா சேர்த்தி தான் யோகேஸ்வரி ஈஸ்வரி அப்படி தான் திட்டுவாங்க. அந்த மாதிரி இருந்தோம். என்ன பண்ணுறது, கால கொடுமை. அவங்க எதிர்காலத்தில் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். ஒரு சில காரணங்களால் சில விஷயங்கள் நடந்துருச்சு. அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, நான் எங்கேயோ. ஆனால் நாங்கள் பார்த்ததெல்லாம் இல்லை. இந்த வலைதளத்தில் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். ஒரு சில காரணங்களால் சில விஷயங்கள் நடந்துருச்சு. கேட்டதுனால வந்து நம்மலாம் சரி இப்படியாவது இது மீட் பண்ணிக்கலான்னு ரொம்ப நாள் இப்போ இல்லை, மக்கள் பார்வை சேனல் இருக்கும்போதே என்கிட்ட கேட்டாங்க. அப்போ வந்து நான் சரி கொஞ்சம் நாள் ஆகட்டும்னு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கான டைம் இப்போ தான் வந்திருக்குது. அதுதான் உண்மை. பெரியவே சொல்லுங்க, சண்டைகள் வேண்டாம், போதும். இதுக்குள்ளே சண்டை போட்டு அவங்கள திருத்துறேன் இவங்கள திருத்துறேங்கிற போராட்டமெல்லாம் போதும். பண்ணுறீங்க பேரையே போடுங்க. எதுக்கு அவங்களுக்கு பட்ட பேரெல்லாம் வைக்காதீங்க. யாருமே யோகியும் கிடையாதுங்க. ஒருத்தருக்கு நம்ம பட்ட பேர் வைக்கிறோம், அவங்க நல்லவங்க இவங்க நல்லவங்கனால நான் யாரையும் சொல்ல என்ன முதல் கொண்டு சொல்கிறேன் நான். ஏன் அவங்க பேர் இருக்குதுல்ல, அந்த நல்ல பேரையே சொல்லுங்க. சண்டைகள் வேண்டாம், போதும். இதுக்குள்ளே சண்டை போட்டு அவங்கள திருத்துறேன் இவங்கள திருத்துறேங்கிற போராட்டமெல்லாம் போதும். இங்கேயும் வந்து இது பண்ண வேண்டாம். அதையும் மீறி வந்தால் அப்புறம் நான் எப்படி பேசுவேன்னு தெரியும். அது மாதிரி பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன். பேட் கமெண்ட் வந்தால் சொல்கிறேன் நான். திருதீபா சித்துமா இல்லாமல் சாந்திமா சித்துமா இல்லாமல் எனக்கு யூடியூப் பக்கமே வர பிடிக்கலம்மா. நிறைய பேருக்கு அது இருக்கும்ல. ஏன்னா அவங்க 4 வருஷம் அவங்க கூட இருந்திருக்கிறாங்களே, 4 வருஷமா 5 வருஷமா. எனக்கு தெரிஞ்சு நானே நிறையா வருஷம் அவங்க கூட இருந்திருக்கிறேன். என்னமோ அது அவங்க கூட இருந்தவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. ஜே ஏன் நான் என்ன எதிரியா உங்களுக்கு? இவ்வளோ நாள் வெளியே தான் இருந்தேங்கிறீங்க. ஏன் நான் ஒன்றும் உங்களுக்கு சண்டையெல்லாம் இல்லையே, நான் ஒன்றும் விரோதியெல்லாம் இல்லையே. லைவ் போட்டோட வர வேண்டியது தானே. அவங்க எப்பவுமே அறிவாளியாக தானே இருக்கிறாங்க ஆல்பர்ட். அவங்க ஒன்றும் முட்டாள் கிடையாது. எஸ்எஸ்ஜியில் இருக்கிறவங்க, நான் எஸ்எஸ்ஜியில் இருந்தவ தான். அவங்க தான் மாசமாக இருக்கிறாங்களாமே சைத்தோ. ஆண்டி மடம் அக்கா முன்புடன் விஷயத்தை உலக அரசியலாம் ஆக்கலாம் இங்கு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் மாசமாக இருக்கிறாங்களாமே சைத்தோ. எப்போ வளைகாப்புன்னு தெரில. பாக்யா அதுக்கப்புறம் எனக்கு இருந்தாங்க. மக்கள் பார்வை லைவில் இருக்கும்போது எனக்கு நிறையா பேர் இருந்தாங்க. எல்லாம் மிஸ் பண்ணிட்டு அவங்களாம் என்னானாங்கன்னே தெரில. பண்ணினேன் ஒரு 2 மாதம்லாம் நான் யூடியூப் பக்கமே வராமல் இருந்தேன். இப்போ கொஞ்ச நாளாக தான் வரேன். நான்லாம் ரொம்ப ஓவராக பேசினேன் ஒரு காலத்தில். நானே சொல்கிறேன், அமைதியாக போய்க்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. யாரை பற்றி யாரும் புறணி பேசுகிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே வேண்டாம்.
இப்போவும் வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன், டைம் வரும்போது சொல்லுவேன். ஜே ஒரு கட்டத்தில் வெறுத்து போச்சு. இப்போவும் வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன், டைம் வரும்போது சொல்லுவேன். ஜே நான்